அம்மாக்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளவிகள் யூஸ் பண்ணக்கூடிய அப்படியே கிளவிகள் இல்ல அம்மாக்கள் எல்லாரும் பாவிக்கலாம் பணக்காரரோ ஓகே நாங்க அடுத்து அதான் ஸ்டார்ட் அப்படியே இப்ப குறைஞ்ச விலைக்கும் இருக்கு இப்ப எல்லாராலையுமே எல்லா விலைக்கும் வேண்டி போட முடியாதானே இப்ப இருக்கிற பிரைஸ் என்ன மாதிரி 1000 ரூபா 1500 ரூபாய் எல்லா பிரைஸுக்கும் இருக்கு சாரி இப்ப 3000 ரூபாய்க்கு 2 சட்டி எடுத்தா வந்து ஒரு சட்டியை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் இலவசமா கொடுக்குறோம் வந்து 2 சாரம் 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம் 2 சாரம் 900 என்ன இது என்ன மாதிரி அந்த சும்மா லோக்கல் சாரம் அனைவருக்கும் வணக்கம். நான் எலெக்ஷன் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நிற்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை டவுனில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு புடவை கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பருத்தித்துறையில் அமைந்திருக்கக்கூடிய புடவை கடையை தான் நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த புடவை கடை வந்துட்டு நான் வேலை செய்யக்கூடிய ஒரு கடை தான். இப்போ வந்துட்டு வேறு இடத்துல வந்துட்டு இடம் மாற்றப்பட்டு இருக்குது. ஸோ அதைத்தான் நாங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த புடவை கடையின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஆர்எம் புடவகம். ஸோ அந்த புடவை கடை என்ன எங்கே இருக்குது, அது என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்குது, என்னென்ன புடவைகள் வந்து புதுசாக வந்திருக்கு, என்னென்ன உடுப்புகள் வந்துட்டு புதுசாக வந்திருக்குது என்ற டீட்டெயிலை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த கடை இப்போ எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சொன்னால் பருத்தித்துறை டவுன் பாருங்க வடிவாக தெரியுது. அப்புறம் நேராக இங்கே மெத்த கடை சந்தியை நோக்கி வரைங்க நீங்கள் இந்த கடையை காணலாம். இதில் பாருங்கள் ஜேஆர்எம் புடவேகம் வந்துட்டு இதெல்லாம் முதல் இருந்தது. ஜேஆர்எம் புடவேகம் கிஷோரி பேக்கரி முன்னால் மாற்றப்பட்ட நாளைக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ அந்த கிஷோரி பேக்கரிக்கு முன்னால் தான் போகிறோம். நாங்கள் அந்த கடையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டு அந்த கடையை பார்க்குறதுக்கு நேரடியாக போகலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு ஜேஆர்எம் புடவேகம் இருக்குது பாருங்க. அந்த மேல் மாடியில் இருக்குது. இந்த கட்டிடம் எல்லாருக்குமே வந்து கூடுதலாக தெரியும் வந்துட்டு பூச்சிட்டு இருக்கிற அமைந்திருக்கிற இடம். இந்த கட்டடத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஆர்எம் புடவேகம் வந்து அமைந்திருக்குது. ஸோ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படி ஒன்று இருக்குது. ஸோ அந்த நீங்கள் படியை தாண்டி வரைக்க இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு பார்க்க தெரியுது அப்படியே. ஸோ அந்த படியை தாண்டி வரைக்க நீங்கள் கடைக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் என்னென்ன பொருள் என்னென்ன விலையில் என்னென்ன உடுப்புகள் என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலில் விலைக்கு வந்துட்டு நிறைய உடுப்புகள் வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாம் வந்து சேல்ஸுக்கு தானே, அதாவது கொஞ்சம் மலிவு விற்பனையில் தானே எல்லா உடுப்புகளும் வந்து போட்டிருக்குது. இப்போ நாங்கள் நார்மலாக வந்துட்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க உடுப்புகள் வந்துட்டு ஓகே எல்லா வகையான உடுப்புகளும் வந்துட்டு நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க நிறைய சாரி உடுப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எல்லாத்தின் விலைகளையும் எப்படி இருக்குன்ற மாதிரி நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த விலையை வந்துட்டு நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். முதலாவது வந்துட்டு வாசல் இருந்து வாங்க போகிறோம். அக்கா சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஷர்ட்டில் விலையை இந்த மாதிரி இது சொன்னா இது வந்து 700 ரூபா அப்படி கொடுக்குறோம். ஒரு டிஷர்ட் வந்து எல்லாமே ஒரே பிரைஸ் தான், 700 ரூபா அப்படி கொடுக்குறோம். இது என்ன ஒவ்வொன்றுக்கும் வேற என்ன டிஃபரண்ட் வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட். இது என்னன்னு சொன்னா இது ஜேசி மாடல்ல இருக்கு. இது ஜேசி மாடல். ஜேசி மாடல். அது சும்மா ஒரு கொட்டுன் சேர்ந்த மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஒரே விலைக்கு தான் கொடுக்குறோம். அப்படியே வேற என்ன ஐட்டங்கள் இருக்கு? ஃபுல் கை அப்படியாச்சும் இருக்கு? ஃபுல் கை இருக்கு அங்கால இருக்கு. ஓகே, மற்றது வேற என்ன மாதிரி ஐட்டங்கள் போட்டு இப்போ வந்துட்டு சேல்ஸுக்கு ஏதோ போடுற மாதிரி சொன்னீங்களா? அது என்ன மாதிரி? சேல்ஸுக்கு வேற சாரம் போடுறோம். ஓகே, அதுல வந்து 2 சாரம் 900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2 சாரம் 900 என்ன? இது என்ன மாதிரி அந்த சும்மா லோக்கல் சாரம் அப்படி மாதிரி என்ன? அப்படி லோக்கல் மாதிரி என்ன சும்மா பாவிக்கலாம், பரவாயில்லை. 2 சாரம் தானே என்ன? இப்போ வந்துட்டு நார்மலா அந்த ஒரு சாரம் வந்துட்டு என்ன விலை போகுது? அதன் ஒரு சாரம் எடுத்தா இப்ப 450 ரூபா கொடுப்போம். இப்ப இதுல இந்த சேல்ஸ்க்கு ஆஃபருக்கு போட்டதுல ஒரு சாரம் எடுத்தா 450 ரூபா கொடுப்பீங்க? அப்படி 450 ரூபா தான் கொடுப்போம். ஒரு சாரம் எடுக்கலாம் இப்ப விரும்பினா. இப்ப 2 சாரம் தான் எடுக்கணும்னு இல்ல. ஓகே, மேடம் துணி வகைகள் இந்த உடுப்புகள் எல்லாமே என்ன மாதிரி? அது துணி இப்ப குறைச்சு கொடுப்போம். அது கட் பீஸ் தானே. இது கட் பீஸ். ஓகே, சில சின்ன சின்ன தேவைகளுக்கு எடுத்துக்கொள்வீங்க நம்ம அதை. ஓகே, மற்ற வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ஆஃபர் விலைக்கு என்ன இருக்குது? மற்ற சட்டை இருக்கு, சேல் ஃப்ராக் போட்டிருக்காம். அதுங்க இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்ன வேற என்ன விலைக்கு இருக்கு? இது வந்து 2 சட்டை 3000 ரூபா கொடுக்குறோம். சரியா? 3000 ரூபா கொடுக்குறோம். இப்ப 3000 ரூபாய்க்கு 2 சட்டி எடுத்தா வந்து ஒரு சட்டியை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம், இலவசமா கொடுக்குறோம். ஓகே ஓகே.
2 சட்டை எடுத்தா 1 ஃப்ரீ அப்படியா? ஓ ஓகே. வேற இதுல இருக்கிற அந்த கவுனுகள் எல்லாமே இந்த மாதிரி என்ன விலையா? இது கவுனுகள் இப்போ ஒரு என்ன சொல்ற இது சேல் பிரைஸ்ன்றதுக்கு இல்ல, இது கொஞ்சம் விலை கூட வரும், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அப்படியா? இப்ப நார்மலா வந்துட்டு கவுன் நார்மலா என்ன விலை போகுது உங்கள்ட்ட? நார்மலா இப்போ ஒரு ஸ்கர்ட் ஒரு 1500 ரூபா அப்படி நல்லது எடுக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற உடுப்புகள் எல்லாமே என்ன மாதிரி என்ன விலைகள் இது? காட்சிட்டு ஷார்ட்ஸ் இது ஷார்ட்ஸ் வந்து ஒரு 1000 ரூபா வரும். ஷார்ட்ஸ் தனியாவா? ஓ ஷார்ட்ஸ் தனியா வரும், மற்றது ஒரு 1300 ரூபா அப்படி டி-ஷர்ட் வரும். இதுவா? ஓகே. மற்ற எல்லாம் அதே விலை அப்படிதான் இருக்கா விலை? ஓ இதெல்லாம் அப்படி வரும். இந்த ஷார்ட்ஸ் என்றாலே 1000 ரூபாயில இருந்து இருக்கு. சரியா? பரவாயில்ல. நார்மலா நான் போடலாம் அப்படித்தானே? ஓ நார்மலா போட்டு எல்லாரும் போடக்கூடிய மாதிரி இருக்கு எங்கள கடையில. ஓகே. இதுல வந்து சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு எல்லாம் போட்டுருக்கு, இது என்ன மாதிரி விலை? இதுகளும் ஒரு 2200 ரூபா அப்படி எடுக்கலாம். ஓகே ஓகே. அப்போ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்க பார்ப்போம் வேறு என்ன இருக்கணும். அடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாரி ஐட்டம் பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி சாரிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அக்கா ஓகே. அடுத்தது வந்துட்டு இந்த சாரியில் என்ன மாதிரி இருக்குது? சாரி வந்து இது வந்து பட்டு சாரி. அதுல இருக்கிறதா? ஓகே. இந்த 2 ரோயில இருக்கிறதும் பட்டு சாரி. ஓகே. இவ்வளவு பட்டு சாரி என்ன மாதிரி விலையில போகுது? பட்டு சாரி வந்து ஒரு 4500 ரூபாயில இருந்து இருக்கு, ஒரு 10000 ரூபா அப்படி. மேக்ஸிமம் 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படியே? 10000 அதுக்கு கூடயும் இருக்கு. ஓகே ஓகே. நான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனேன் வந்துட்டு, அங்கே சாமந்தி வீட்டுக்கு போனேன். அங்கே வந்துட்டு ஒரு பிள்ளை வந்துட்டு உடுத்தி இந்த சாரி வந்துட்டு 50000. சீரியஸா? அப்ப அதுக்கு மேலேயும் இருக்கு பண்ணிக்கிறேன் கடைசியா 1 லட்சம். அதுக்கு மேலேயும் இருக்கு. ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தானே உடுப்பினம் சாரிகளையும். இது வந்து கொட்டன் சாரி, இப்ப டீச்சர்ஸ் மேர் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப டீச்சர்ஸ் மேர என்னன்னா டெய்லி யூஸ் ஒர்க்கர்ஸ் அப்படியே உடுத்த தக்கனியா இருக்கும். ஓகே. என்ன மாதிரி விலையில இருக்குது? இது வந்து 1500 ரூபாயில இருந்து இருக்கு. பிளேனும் இருக்கு, மற்ற பிரிண்ட் அடிச்சதும் இருக்கு. அப்படி பிளேனும் இருக்கு, பிரிண்டட்டும் இருக்கு. ஒரு மெட்டீரியலை பொறுத்து பிரைஸ் வரும். 1000 ரூபா 1500 ரூபா எல்லா பிரைஸுக்கும் இருக்கு சாரி. அப்ப நார்மல் பிளேன் வந்துட்டு எவ்வளவு? பிளேன் வந்து ஒரு 1500 ரூபா. சரி. பிரிண்ட் அடிச்சது கொஞ்சம் விலை கூட அப்படியே? பிரிண்ட் அடிச்சதும் 2000 ரூபா 2200 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. அந்த மெட்டீரியல் கொட்டுன பொறுத்து தானே இருக்கும் விலையால். அது சரி. ஓகே. மற்ற எஞ்சல இருக்கிறது என்ன மாதிரி இது? இது வந்து சில்க் சாரி. ஓகே. இப்ப இது ஒரு 1500 ரூபா அப்படி இருக்கு, ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. ரைட். 1500 ஸ்டார்ட் அப்படியே? சரி. 1000 ரூபாய்க்கு இருக்கு. கொஞ்சம் கூட செட் விட்டு போறது எப்படி? செத்தா விட்டு கொடுக்குறேன்னு இதுவும் பர்க்கஸ் உடுக்குறதான், டீச்சர்ஸ் மேல உடுக்குற சாரி தான். வயது போன அம்மாக்கள் இதெல்லாம் கம்ஃபர்டபுள் தானே இது உடுக்குறது. வயது போன அம்மாக்களுக்கு சுகம் தானே உடுத்து கொண்டு போறது, அயன் பண்ணவும் தேவையில்லை. இந்தியால வந்து சல்வார். ஓகே. சல்வார் என்ன வேற என்ன பிரைஸ்ல இருக்கு? இதுவும் ஒரு 6500 7000 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. சரி. அதான் ஸ்டார்ட் அப்படியே? இப்ப குறைஞ்ச விலைக்கும் இருக்கு. இப்ப எல்லாராலையும் எல்லா விலைக்கும் வேண்டி போட முடியாதானே. சரி. இப்ப உங்கள்ட்ட இருக்கிற பிரைஸ் என்ன மாதிரி? எங்கள்கிட்ட எல்லாரும் வேண்டி போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு, ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. அது நீங்க சொல்லுவீங்களா என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு? என்ன சொல்றது, பஞ்சாபில வந்து ஒரு கொட்டுன் சில்க் அப்படி இருக்கும். இப்போ கொட்டுனுண்டா கொஞ்சம் பிரைஸ் கூடவே இருக்கும், சில்க்லண்டா சொட்டு குறைவா இருக்கும். அப்படி இருக்குதானே. அங்கால இருக்குல்லமா? அங்கால இருக்கிற பார்ட்டி ஃப்ராக்குகள், நார்மல் சட்டைகள். ஓகே. கீழ இருக்குது நார்மல் சட்டை? ஓ நார்மல் சட்டை சின்ன பிள்ளைகளோட ஒரு. சரி. நல்ல டிசைன்ல எல்லாம் இருக்காது என்ன? ஓ நல்ல டிசைன்ல இருக்கு. எல்லாரும் இப்ப நாங்க இப்ப கடையில இப்ப எல்லாருமே இப்ப உடுப்ப வேண்டி போடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் ஹோஸ்டியா இருந்தாலும் இப்ப விலை கூட இருந்தாலும் கரைச்சல் தானே இப்ப எல்லாருக்கும். அது சரியோ, விலைக்கு ஏத்த மாதிரி தானே வாங்குறதா மூணுமே. சரி. லோ பட்ஜெட் காரர் மாதிரி இருந்தானே எல்லாரும் வேண்டி போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. நிறைய கலர்ல இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு நாங்க தொடர்ந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும், எப்படி எப்படி எல்லாம் கலர்ல என்னென்ன டிசைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மேலோட்டமாக காட்டி கொண்டிருக்கோம். ஓகே. நாங்கள் அடுத்தது அங்காள கட்டம் போவோம். ஓகே. அப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்ஸுக்குரிய அந்த ஆஃபீஸஸ் போடுற ஷர்ட் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பட் இந்த ஷர்ட் எல்லாமே என்ன விலையாக்கா, என்ன விலையில இருந்து இருக்குது? ஷர்ட் வந்து 2000 ரூபா 1700 ரூபா
ஓகே 800 ரூபா 900 அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. 800 ரூபாயில இருந்து இருக்கா? ஓ 800 ரூபாயில இருந்து இருக்கு. சரி பரவாயில்லையே. 100 ரூபாயில இருந்து இப்ப ஹை பிரைஸ் என்ன மாதிரி? 2500 ரூபா அப்படி இருக்காங்க. ஓகே எல்லா கலர்லயும் இருக்கு என்ன? ஓ ஒளிவா இருக்கு பார்க்க. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா வேட்டியல் எல்லாம் கிடக்குது. இப்போ நாங்கள் வேட்டின விலையை பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கா வேட்டின விலையை? வேட்டியில வந்து சொல்லி 1500 ரூபாயில இருந்து இருக்கு வேட்டி. ஓகே 1500 ரூபாயில இருந்து இருக்கு. இப்ப மாப்பிள்ளைக்கு கொடுக்குற அது 1500 ரூபாய் வேட்டி இருக்குல்ல, அது எங்க போடலாம், எங்க கொடுக்கலாம்? அது கோயிலில் கொடுக்குற வேட்டி தானே அதுவும். ஓகே மாப்பிள்ளை வேட்டி? மாப்பிள்ளை வேட்டின்னு சொன்னா இப்ப கல்யாண வீடுகளுக்கு மாப்பிள்ளை உடுத்துறதா இருக்கும். அதண்டா 3800 ரூபா அப்படி வரும். இதா இந்த வேட்டியா? இந்த வேட்டி பாக்ஸ் கவுல வேட்டி. இது அதே பட்டி காஜிக்கு அது மாப்பிள்ளை பட்டு வேட்டி தானே. சேஃப்டியா இருக்கு. சேஃப்டி தானே. ஓகே இப்போ நாங்கள் தொடர்ந்து நாங்கள பார்க்கணும். வேற ஏதாவது வேட்டிகள் இருக்கா? இல்லை தேவை. வேற வந்து ஐயர் வேட்டி அண்டி இருக்கு. இந்த கலர் கலரா இருக்கிறது ஐயர் வேட்டி இருக்கு. அது என்ன மாதிரி விலை? அதுக்கும் ஒரு 2500 ரூபா அப்படியே வரும். அப்படி ஒரு விலைக்கு இருக்கு. 1700 ரூபா அப்படி ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து இருக்கும் விலை. இப்ப எல்லாம் விலை கூடினாலும் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டப்படுவினா தானே. ஓகே ஓகே அப்புறம் அவங்கள பாப்போம். என்ன மாதிரி மற்ற சால்வை இருக்கு. எங்க இருக்கு? தொங்கல் இருக்கு. ரைட். என்ன மாதிரி சால்வை என்ன விலை? இது ஒரு 1100 ரூபா சரி அப்படி கொடுப்போம். மற்றது விலை கூடின சால்வையும் இருக்கு. ஓ ஐயர் மேரம் உடுத்தலாம். கொஞ்சம் ரிச்சானாக்கள் உடுத்து கொள்ளுவினா. பணக்காரரோ. ஓகே நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ஓகே வெஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா வெஞ்சால நிறைய உடுப்பு வகைகள் இருக்குது. ஸோ நாங்கள் அக்காட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன விலையில இருக்குன்னு சொல்லிட்டு. அக்கா சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ப்ளவுஸ் இருக்கு. ஓகே இதுல ஃபுல் கை ஹாஃப் கை அண்ட் அப்படி இருக்கு. அந்த கை ஃபுல் கை அண்ட் இருக்கு. ஓகே அது ஒரு 1000 ரூபா 800 ரூபாயில இருந்து இருக்கு. இப்போ ஒரு 600 ரூபாய் அப்படியில இருந்தும் இருக்கு. ஓகே இவ்வளவுமாதா? ஓ இவ்வளோ செட். இந்த செட் ஃபுல்லாவே ப்ளவுஸ் தான். ஓகே அப்புறம் இஞ்சால வந்துட்டு இஞ்சால வந்து சட்டை இருக்கு, ஃப்ராக் ஐட்டம் இருக்கு. இவ்வளவு. ஓகே என்ன மாதிரி விலைகள் இருக்கு? இதுவும் இப்ப எல்லாரும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப என்ன சொல்றது 1500 ரூபா 2000 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. 3000 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. ஓகே அப்படி அவங்கள பார்ப்போம். இதுகள் என்ன மாதிரி சோட்டி ஐட்டம் அப்படியே? இது அம்மாக்கள் யூஸ் பண்ணக்கூடிய, கிழவிகள் யூஸ் பண்ணக்கூடிய அப்படியே? கிழவிகள் இல்ல, அம்மாக்கள் எல்லாரும் பாவிக்கலாம். இது பட்டிக்கன்னு சொல்லி இது கொஞ்சம் விலை கூட தான் வரும். 2200 ரூபா அப்படி. ஓ பட்டிக்கன்னு சொல்றேன். மற்ற விஸ்கோஸ் பட்டிக்கன்னு சொல்லி அந்த அதுல இருக்கு. விஸ்கோஸ் இல்ல, விஸ்கோஸ் பட்டிக்கன்னு சொல்லி இருக்கு. இப்ப பட்டிக்கையில ஓ தொங்கல்ல இருக்கு. இப்ப பட்டிக்கன்னு சொல்லிக்கல 2200 400 ரூபா அப்படிதான் வரும். இப்ப எல்லாராலையும் அது வேண்டியலா தானே. அப்ப அந்த பிரிண்ட்லயே விஸ்கோஸ்ல செய்திருக்கணும். ஃபைனலாக இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். நான் என்ன விஷயம் சொன்னால் ஆக்கில் வந்துட்டு அடிக்கடி வாங்கிட்டு போகிறவங்க வந்துட்டு வீடியோ தொடரையில் ஆகிறது. ஸோ ஃபைனலாக இவ்வளோ இருந்தால் வந்துட்டு மேபி இந்த வீடியோ ஓகேன்னு சொன்னால் வந்துட்டு அடுத்தடுத்த கால் போடுறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்துட்டு ஃபைனலாக முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் அறிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த உடுப்பாளர் விலையில் மேலே டிஸ்கவுண்ட் வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற நானும் வந்து கடையில் நிற்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டால் நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு சின்னவர் வந்து என்ன சொல்கிறது அந்த காய்ச்சி அக்கா வந்துட்டு மூணு காட்ட விரும்புகிறேன். ஸோ அதான் வந்துட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த பில் என்னக்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் போய் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃபைனலாக அந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வருதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன்.